இன்றைக்கி பீன்ஸ் குழம்பு பண்ண போகிறோம். பருப்பு இல்லாமல் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 நாட்டு தக்காளி மீடியம் சைஸ், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த தக்காளியும் கட் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆனில் இருக்குது. இதில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம். இது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல வாசனை வர வரைக்கும், கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும். நல்ல வாசனை வருது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம், கருவேப்பிலை இது நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தால் நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா சின்ன வெங்காயமும் போடலாம். உங்கள் சாய்ஸ் தான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மிளகெல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதை பவுட்ரு பண்ணிடலாம். உங்கள்கிட்ட சின்ன ஜார் மிக்ஸி இருந்துச்சுன்னா அதை பவுடர் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட பெரிய ஜார் தான் இருக்குது, அதனால் நான் அம்மியில் தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. நான் அதை கூடவே கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்னு ஆனில் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஆறட்டும். ஆறுனதுன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது ஆறட்டும். இப்போ குழம்பு சேர்த்துடலாம். மண் பாத்திரம் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போடுறேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுருங்க. கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கு. இது போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பீன்ஸ் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம மிக்சியில் அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டுருங்க. இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிட்டு அந்த மீதி இருக்கிற மசாலாவும் சேர்ந்து இதில் ஊற்றிடுங்க. நம்ம புளி ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணி இந்த மீதி இருக்கிற மசாலாவில் இதில் போட்டு இதே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் காரம் கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகாய் பொடி கூட ஆட் பண்ணலாம். 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டால் இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காயிரும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மண் பாத்திரமாக இருக்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே இது அந்த சூடு இருக்கும், அதனால் அப்படியே கொதிக்குது. இப்போ நம்ம பொடி ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம் இல்லையா, வறுத்து பொடி பண்ணி வச்சோம், இது போட்டுக்கலாம். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.